நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதி வாக்காளர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கம். வர இருக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலில் நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதியில் மனிதநேய மக்கள் கட்சியின் வேட்பாளராக, மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய வேட்பாளராக போட்டியிடுகின்ற என் அன்பிற்கும் பெரும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் ஜவாஹிருல்லா அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு வேண்டுவதற்காக நான் வந்திருக்கிறேன். நாகப்பட்டினம் தொகுதி வாக்காளர் பெருமக்களே, வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் தமிழக அரசியல் வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு தேர்தலாக இடம்பெற இருக்கின்ற தேர்தல். வரக்கூடிய காலங்களில் தமிழகத்தை எதிர்நோக்கி இருக்கின்ற பேராபத்துக்கள், தமிழ் சமூகத்திற்கு எதிராக முளைவிட்டு கிளம்பி இருக்கின்ற அச்சுறுத்தல்கள், தமிழர்களுடைய அடையாளங்களை தொலைப்பதற்கும் தமிழர்களுடைய உரிமைகளை அள்ளிச் செல்வதற்குமாக வடவர்கள் செய்கிற சதியை முறியடிப்பதற்கான ஒரு மிகப்பெரிய முயற்சிகளை நாம் மேற்கொள்ள வேண்டிய காலகட்டம் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பின்னால் வர இருக்கிறது. அப்படி வர இருக்கின்ற காலத்திலே நான் பெருமைக்காக சொல்லவில்லை, உள்ளபடியே சொல்கிறேன். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த சட்டமன்றத்திலே இடம்பெற வேண்டிய ஒரு அற்புதமான மனிதர், தகுதியான மனிதர், எல்லா வகையிலும் நாம் எல்லோரும் பாராட்டவும் நேசிக்கவும் தகுதியான மனிதர் பேராசிரியர் ஜவாஹிருல்லா அவர்கள். சிறுபான்மை சமூகங்களுடைய தலைவராக அவர் இருந்தாலும் கூட ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய நலனை பேணுவதற்கும் மக்களுடைய ஒற்றுமையையும் இணக்கத்தையும் காப்பதற்கும் நாடு முழுவதும் அறிவியல் முன்னேற்றத்தையும் பொருளாதார மேம்பாடும் அனைத்து தரப்பு மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்பதிலே மிகப்பெரிய விளைவு கொண்டவர் பேராசிரியர் ஜவாஹிருல்லா அவர்கள். பேராசிரியர் ஜவாஹிருல்லாவை போன்ற அறிவுள்ள, தெளிவுள்ள, விஷய ஞானம் உள்ள, உலக நடப்புகளை எல்லாம் தெரிந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்திற்குள்ளே இருப்பது அந்த சட்டமன்றத்திற்கே பெரும் பயனை தரும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். என் அன்பிற்குரிய வாக்காளர் பெருமக்களே, வரக்கூடிய நாட்களிலே தமிழகத்தினுடைய உரிமைகளை பறிப்பதற்கான சதிகள் என்ன நடக்கிறது என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு நம்முடைய பிரதமர் மகளிர் இடஒதுக்கீடு என்கிற பெயரிலே ஒரு தேசத்தினுடைய முகத்தையே அழித்து, அதிலும் குறிப்பாக தமிழகம் போன்ற தென் மாநிலங்களினுடைய அரசியல் அதிகாரத்தையே பிடுங்கிக் கொள்வதற்கான மறுவரை செய்கின்ற முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார். இந்த தேசத்திலே இதை தட்டி கேட்பதற்கு தகுதியான தலைவராக இன்று ஒரு மாநில கட்சியினுடைய தலைவர் இருக்கிறார் என்று சொன்னால் அது நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி மு.க.ஸ்டாலின் அவர்கள்தான். அவர்களுடைய கரத்தை பலப்படுத்துவதற்கான தேர்தல் இந்த தேர்தல். கடந்த 5 ஆண்டுகளாக தமிழகத்திற்கு ஒரு அற்புதமான ஆட்சியை கொடுத்தவர். பார்த்து பார்த்து சீராய்ந்து தூக்கி அதை நிலைமைகளையெல்லாம் ஆராய்ந்து ஒரு மிக நெருக்கடியான காலகட்டத்திலே நிதி நிலைமைகள் சரியாக இல்லாத சூழ்நிலையிலும் கூட தமிழகத்தை இன்று இந்தியாவினுடைய நம்பர் 1 மாநிலமாக தூக்கி நிறுத்தி இருக்கிற பெருமை நம்முடைய முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு உண்டு. இன்று தமிழகம் எந்த துறையாக இருந்தாலும், அது கல்வியாக இருந்தாலும், மருத்துவ வசதிகளாக இருந்தாலும், சாலை போக்குவரத்து வசதிகளாக இருந்தாலும், அடிப்படை கட்டுமான வசதிகளாக இருந்தாலும், தொழில் முனைதல், தொழில் முதலீடுகளாக இருந்தாலும், வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதாக இருந்தாலும் சரி, எல்லா சூழ்நிலைகளிலும் இன்று தமிழ்நாடு இந்தியாவினுடைய முதல் மாநிலமாக இருக்கிறது, அல்லது 2வது மாநிலமாக இருக்கிறது, அல்லது 3வது மாநிலமாக இருக்கிறது. இந்த புள்ளி விவரங்கள் யாரோ நாம் கொடுக்கின்ற புள்ளி விவரங்கள் அல்ல. இந்த புள்ளி விவரங்கள் அனைத்தும் இன்றைக்கு இருக்கின்ற ஒன்றிய அரசு தருகின்ற புள்ளி விவரங்கள். ஏழை எளிய மக்களுக்காக, அதிலும் குறிப்பாக பெண்களுக்காக, கல்லூரியிலே படிக்கின்ற மாணவ மாணவியர்களுக்காக, வாழ்க்கையிலே சமூகத்திலே மெலிந்தவர்களுக்காக, மாற்றுத்திறனாளிகள், வயதானவர்கள், அதிலும் இன்னும் சொல்ல போனால் சமூகத்திலே வாழ்வுரிமை இல்லை என்று புறக்கணிக்கப்படுவதற்கான முயற்சிகளை இன்று பாஜக மேற்கொண்டிருக்கின்ற சூழ்நிலையிலே அந்த மக்களையும் ஜனநாயகத்தினுடைய ஆட்சி அதிகாரத்திற்கு உள்ளவர்களாக உருவாக்குவதில்தான் தன்னுடைய அரசியல் இருக்கிறது என்பதை மக்களுக்கு வெளிப்படுத்துகின்ற வகையிலே சிறுபான்மை மக்களுக்கு மிகப்பெரிய உற்ற நண்பராக இருந்து ஜனநாயகத்தை பண்போடும் நல்ல விழுமியங்களோடும் நடத்தி கொண்டிருக்கின்ற முதலமைச்சரை ஆதரிக்கின்ற வாய்ப்பாக
இந்த தேர்தலை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். பொது வாழ்க்கைக்கு வருகின்ற நண்பர்கள், என் அருமை நண்பர்களே, நேர்மையானவர்களாக இருக்க வேண்டும், விவரம் தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும், ஏழை எளிய மக்களின் மீது கரிசனம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். சாதி, சமயம் இவை எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டு எல்லோரையும் நேசிக்கின்ற பண்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். நான் உறுதியாக சொல்லுவேன், ஒரு 1/4 நூற்றாண்டு காலமாக நான் பேராசிரியர் ஜவாஹிருல்லாவை அறிவேன். எல்லா வகையிலும் நான் சொன்ன அத்தனை இலக்கணங்களையும் ஒருங்கே வாய்க்கப்பட்டவர் நம்முடைய பேராசிரியர் ஜவாஹிருல்லா அவர்கள். சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார், அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தினார், எங்கேயாவது முறைகேடாக நடந்து கொண்டார், யாரிடமாவது பண்பாடற்று பேசினார் என்கிற ஒரு குற்றச்சாட்டை தன்னுடைய அரை நூற்றாண்டு கால பொது வாழ்க்கையிலே ஒரு நாள் கூட அவர் பெற்றதில்லை. அவர் ஏற்றுக்கொண்ட கொள்கைகளுக்கும் அவர்களை வழிநடத்தி செல்கின்ற தத்துவங்களுக்கும் 100 விழுக்காடு உறுதியாக பிரமாணிக்கமாக இருக்கின்றவர். அப்படிப்பட்ட சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுப்பு அனுப்புகின்ற பெருமை நாகப்பட்டினத்திலே இருக்கின்ற வாக்காளர் பெருமக்களுக்கு கிடைக்க வேண்டும். அப்படி கிடைப்பதன் மூலமாக வர இருக்கின்ற ஆட்சியிலே முதலமைச்சராக அமர இருக்கின்ற நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியை அமைத்த பெருமையிலே நாகப்பட்டினத்திற்கும் பங்குண்டு என்கிற சிறப்பை பெற வேண்டும். ஆகவேதான் உங்கள் அனைவரையும் நான் கேட்டுக்கொள்கிறேன், தேர்தலிலே வாக்களித்த ஒவ்வொருவரும் தேர்தலுக்கு பிறகு பெருமைப்பட வேண்டும். ஜவாஹிருல்லா அவர்களுக்கு வாக்களித்தவர்கள், ஆகா, நாம் தகுதியானவருக்கு வாக்களித்திருக்கிறோம் என்று பெருமைப்பட வேண்டும். அவருக்கு வாக்களிக்காதவர்கள், ஆகா, தகுதியான ஒருவருக்கு வாக்களிக்காமல் போனோமே என்று வருத்தப்பட வேண்டும். அதுதான் சிறந்த மக்கள் பிரதிக்குள்ள இலக்கணம். என் அருமை நண்பர்களே, வரக்கூடிய நாட்களிலே ஜவாஹிருல்லா அவர்களை நீங்கள் தேர்ந்தெடுத்தால் நிச்சயம் பெருமைப்படுவீர்கள். இப்படிப்பட்ட சிறந்த சட்டமன்ற உறுப்பினரை சட்டமன்றத்திற்கு அனுப்பியதற்காக நாகப்பட்டினம் மக்களை மக்கள் மதிப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு தேர்தலில் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய ஆட்சி தமிழகத்திலே தொடர்ந்து நடந்து அவர்கள் கொண்டு வந்திருக்கின்ற நலத்திட்டங்கள் மீண்டும் எல்லா மக்களையும் இதைவிட அதிகமாக சென்றடைந்து, அதே நேரத்திலே நமக்கு எதிராக வருகின்ற சதிகளை முறியடித்து நம்முடைய உரிமைகளுக்காக குரல் கொடுத்து அதற்கான போராட்டங்களுக்கு தலைமையேற்று நடத்தி தமிழகத்தையும் தமிழ் சமூகத்தையும் தமிழ் மொழியையும் காப்பாற்றுகின்ற இந்த யுக போரிலே தலைமை ஏற்கின்ற நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஆதரவு தருகின்ற வகையிலே நம்முடைய மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர், என் அன்பிற்கும் பெருமதிப்புக்கும் உரிய பேராசிரியர் ஜவாஹிருல்லா அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று உங்கள் ஒவ்வொருவரையும் பணிவோடு வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.